ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம் vlog. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உள்ள சின்ன சின்ன செடிகள் இன்றைக்கி பார்க்கலாங்க. அடுக்கு மல்லி நிறையவே பூத்துருக்கு. அதை ஒன்றுனா நம்ம பறித்து எடுத்துடலாம். நான் சாமிக்கு தான் யூஸ்வலாக வைப்பேன். நிறைய பூத்துச்சுன்னா கெட்டி தலையில் வைப்போம். நல்ல வாசனையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் முடி இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு இது ஒரு பூ வச்சாலே ஹேர்பின் வச்சாலே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பூ கடையில் கிடைக்கவே செய்யாது. நம்ம வீட்டில் தான் நம்ம நட்டு வச்சு வளர்த்தாகணும். ரொம்ப அழகாக பூத்திருக்கு. ஒரு பூ பூத்தாலுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். சாமிக்கு வச்சோன்னா பூஜரம் ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்குங்க. 2 செடி இருக்குது. இந்த பாருங்க, இதுலேயும் கொஞ்சம் பூ கிடக்கு. ஆனால் நிறைய மொட்டை இருக்குது. இப்போ நல்லா வெயில் சீசி நிறைய பூக்கும். நல்லா தண்ணி விட்டால் போதும். மல்லிகை செடிக்கு வெயில் தான் ரொம்ப முக்கியங்க. அதனால் நிறைய பூ பூக்குது வெயில் டைமில். இந்த பாருங்க, ரோஸ் ஒன்று பூத்துருச்சு. மொட்டை விரியாமல் உள்ளே இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்குது. பிச்சி செடியும் இருக்குது. பிச்சி செடியில் 1-2 பூ தான் பூக்குது, குட்டி செடி அதனால். ஆனால் அடுக்கு மல்லி தான் நிறைய பூக்கும். பாருங்கள், ஒன்று அங்கங்கே கிடக்கு. நான் பெருசாக ஒன்றும் இதுக்கு உரம் போடுறதில்ல. நம்ம சாணி எடுத்து நல்லா காய வச்சு பொடிச்சு போடுவேன். இல்லைன்னா நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் கூட போடலாம். நல்லா பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். கடையில் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபான்னு ஒரு சின்னதாக ஒரு செடி வாங்கி நம்ம வச்சா போதும், டக்கு டக்குன்னு வளர்ந்துடும். மழை டைம்னால் இன்னும் நல்லா செழிப்பாக இருக்கும். வெயில் டைமில் கூட நல்லா மல்லி பூக்கும். பாருங்கள், நிறைய மொட்டுகள் கிடக்குது. இந்த மாதிரி செடி ஒரு 2 செடி வாங்கி வச்சா போதுங்க. நம்ம டெய்லி சாமிக்கு தேவையான பூக்கள் நமக்கு நம்ம வீட்டில் இருந்தே பறித்து வச்சிடலாம். சில டைமில் நிறைய பூக்கும். அப்போ நம்ம தலைக்கும் கட்டி வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். ரோஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் செடி இருக்குது. ஒரு 20 ருபீஸ்னு ஒரு பாக்கெட்டில் சீடு வாங்கி போட்டேங்க. நிறைய செடி வளர்ந்துருக்கு. எனக்கு வீக்லி ஒன்ஸ் சமைக்கிறதுக்கு தேவையான வெண்டைக்காய் நான் இதிலருந்தே எடுத்துப்பேன். ரொம்ப பெருசாக வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், சீத்தா மரம் குட்டியாக இருக்குது பாருங்கள். நான் நட்டு வைக்கவே இல்லை, நான் சாப்பிட்டுட்டு போட்ட சீடில் இருந்தே அழகாக வளர்ந்துருக்கு. குட்டி செடியிலேயே நல்லா பூ பூத்துருக்குங்க. இனி சீக்கிரமாகவே காய்ச்சிரும்னு நினைக்கிறேன். சீத்தாப்பழம் காய்ச்சதுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த குட்டி செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் பூக்கள் கிடக்கு பாருங்கள். இதுவும் சீத்தா மரம் தான். நான் கட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ புதுசாக தளிர் வந்திருக்கு. கீழே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. இது லெமன் ட்ரீ. லெமன் இதுவும் அப்படி தான். நான் நட்டு வைக்கவே இல்லை. இது நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு இந்த சீடை தூக்கி போட்ட உடனே தன்னால் வளர்ந்துடுச்சுங்க. ஒரு 3 செடி இதே மாதிரி 3-4 செடி இருக்குது. அதில் ஒன்று தான் ரொம்ப பெருசாக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. கூடிய சீக்கிரம் பூ வந்துடும். பூ காய்ச்சதும் நான் கண்டிப்பாக இது வீடியோ தனியாகவே போடுறேன். பார்க்குறதுக்கே நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இது மருதாணி செடி. இது என்னோடய ஃப்ரெண்டு கம்பு கொடுத்தாங்க. குட்டி இலையாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு நாள் பறித்து நாங்கள் அரைச்சி கையில் வச்சு பார்த்தோங்க. நல்லா சிவப்பாக இருந்தது பாருங்கள். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அதனால் எனக்கு மருதாணி செடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு கம்பு வாங்கி வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.